பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. திரும்பி அவர் இந்த மாதிரி மூவி பண்ணணும்னா எனக்கு ரொம்ப விருப்பம். சோ எனக்கு ரொம்ப அதுதான் நெக்ஸ்ட் செகண்ட் வந்து என்ன பண்ண போறாங்க. ஏன்னா நார்மலா எல்லா மூவில இருக்க மாதிரி இல்ல, இது டிஃப்ரெண்டா அவங்க யோசிச்சு பண்ணிருந்தாங்க. ஒரு சின்ன மூவ் கூட அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். செம்ம காமெடியா இருக்குங்க. உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே அந்த காமெடி அவங்க கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. சிரிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா இருக்கு. நெக்ஸ்ட் என்னென்ன சீன் வரும்ன்றது நம்மளால யூகிக்க முடியல. டைரக்டர் வந்து அடுத்து டிஃப்ரெண்டா வச்சிருக்காரு. ஓகே நெக்ஸ்ட் இதுதான் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. டிஃப்ரெண்டா எடுத்துட்டு போயிருக்காரு. த்ரில்லிங்கா இருக்கு எண்ட் வரைக்குமே. சூதுகாவும் மாதிரியே ஃபீல் ஆச்சு. சூதுகாவும் மாதிரி நல்லா இருந்தது. நல்லா பண்ணிருக்காரு. படம் நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலி ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வந்து மலேசியாலாம் சுத்தி பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு படம் முழுக்க சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப விஜய் சேதுபதி சார் வந்து ஆஃப்டர் லாங் டைம் மாஸ்க் காமிச்சிருக்காரு. இது தவிர்த்து ஒரு யோகி பாபுவோட காமெடி வந்து த்ரூ அவுட் த மூவி நம்ம வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து காமெடி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஹீரோயின் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா அழகா ஆக்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு கேர்ளும் வந்திருக்காங்க கல்பனான்னு சொல்லிட்டு, அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதுல வந்து இன்னொரு பொண்ணும் வந்து ஆரம்பத்துல இருந்து ஏதாவது ஒரு ட்விஸ்டாவே காமிச்சிருக்காங்க. இது என்ன நடக்குதுன்னு. ஆனா அவங்க சைலண்டாவே வந்து ஹாப்பியா முடிச்சிட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் அவங்களும் ஏதாவது பண்ணியிருந்தா அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதி சாரும் ஹீரோயின் பேர் வந்து டீசெண்டா ஒரு சாங்ல பண்ணிருக்காங்க. 2 பேர் லவ் பண்றாங்கன்றது அவர் ஒரு கியூட்டா முடிச்சிருக்காங்க. இதுவே வந்து அவங்க நல்ல டூயட் சாங் பண்ணேன். காம்பினேஷன் கொஞ்சம் பேர் வந்து அந்த அளவுக்கு மேட்ச் ஆகல. மற்றபடி வந்து படம் முழுக்க ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. யார் வேணா ரசிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. அவரு அவரு எப்பவும் போல அந்த ஆக்டிங்க்கு அவுட்டான பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து நல்ல ஒரு பிளான், ஒரு சாட்டிஸ்பாக்சனா முடிஞ்சது. சோ அது வரைக்கும் வந்து படம் சூப்பர். தெரியும் சொல்லுங்க. ஆஃப்டர் லாங் டைம் அவர் வந்து ரொம்ப சீரியஸ் கேரக்டர் நிறைய நடிச்சிட்டு நானும் எப்போ இந்த நானும் ரவுடிதான் மாதிரி ஒரு ரொமான்டிக் ஹீரோவோ வருவாருன்றது அது கொஞ்சம் இங்க வந்திருக்கு. அதுவும் நம்ம ரொம்ப இப்ப ஸ்மார்ட்டா வேற இருக்காரா, பயங்கரமா வந்து அந்த காமெடி இதுவும் வந்திருக்கு. அந்த லவ், அந்த ரொமான்டிக் இது லுக்கு, அந்த சிரிப்பு, முக்கியமா அந்த சிரிப்பெல்லாம் வந்து அப்பா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நிறைய படம் இந்த மாதிரி பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். எங்களை மாதிரி ஃபேன்ஸ்க்கு இன்னும் வந்து சாட்டிஸ்பாக்சனா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஃபேமிலியா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. யோகி பாபு தான் நல்லாவே பண்ணிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல நிறைவா நிறைய கேரக்டர் பண்ணிருக்காரு. ரொம்ப நேரம் அந்த படம் ஃபுல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. என்ஜாய் பண்றாரு. ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஸ்பீட் தான். அனதர் ஏசியன் விஜய் சேதுபதி ஸ்லீப் அவரோட டாப் மூவிஸ்ல வரும். இது வந்து டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. கெட்டப், 2 ஹீரோயின்ஸ், யோகி பாபுவோட காமெடி எக்ஸைட்டிங். ஸ்லாகியா இல்ல. யோகி பாபு எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். விஜய் சேதுபதி இன்னும் நேச்சுரலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஃபெமினல் கெட்டப்லயும் வராரு. தட்ஸ் a surprise for the audience. ஜாலியா போறதுங்க. சம்மர் ட்ரீட். நோ லாஜிக் பட் மேஜிக் சொல். சாரி, இந்த மாதிரி படத்துல லேக் ஆச்சுன்னா படத்துக்கு தோல்வி. கண்டிப்பா ஸ்பீட்ல ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. குட் எடிட்டிங். நிறைய வந்து சாங்ஸ் ரொம்ப இல்லை. இவங்களுக்குள்ள லவ் டுவேட் எதுவுமே இல்லை. அப்புறம் பிருத்திவிராஜோட எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் கேரக்டர், அவரோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அத்தனையும் கொண்டு வந்திருக்காரு. ஜாலியா போறதுக்கு ரொம்ப எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஃபீல் குட் மூவி. அவர் இமேஜே பார்க்க மாட்டாருங்க. அவர்கிட்ட பியூட்டி என்னமே எல்லாமே ஒரு ஃபைன். சூதுகுல இருந்து நெகட்டிவ் கேரக்டர் பாசிட்டிவோட சூட்டா இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ரொமான்டிக் அந்த இமேஜ் இல்ல. So it's fine for him. Anything is fine for him. An audience loves every moment of it. அவர்கிட்ட சர்ப்ரைஸ் இருந்துட்டே இருக்குங்க. That's great. It's a family movie தான். வேற எதுவுமே இல்லை. Absolutely fine. படம் நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்து கொஞ்சம் எப்படி இருக்குமோன்ற ஒரு யோசனையில தான் வந்தோம். ஆனா படம் ரொம்ப தரமா இருக்கு. தாராளமா பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு 2.5 மணி
படம் எப்படி போச்சுன்னே தெரியல. நல்லா நீட்டா கொண்டு போயிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னு அது இதுன்னுட்டு கதையை வந்து கொஞ்சம் யூகிக்க முடியாத அளவுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு அரைச்ச மசாலாவே அரைக்காத மாதிரி இல்லாம, அரைச்ச மசாலா தான் இது ஆக்சுவலி, ஆனா அதை கொஞ்சம் வேற மாதிரி அரைச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு, நல்லா விறுவிறுப்பா இருக்கு, லேகிங்கே கிடையாது. எங்கேயுமே வந்து உட்காந்து ஐயோ என்னடா இந்த சீன் இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கிற மாதிரியே தெரியல. எப்பவுமே பாக்குற மாதிரி தான் ஒரு இந்த படமா தான் இருக்கு. ஆனா அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காட்சி அமைப்பு வித்தியாசமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னாக்கா, நம்ம நாட்டுல நடக்கல, வெளிநாட்டுல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்களோட கலாச்சாரம், அந்த ஒரு விஷுவல் அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது படம் கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. ஐயோ வேற லெவலு, யோகி பாபு வேற லெவல். விஜய் சேதுபதி வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, அந்த ஒரு பார்வையாலையும் சரி, ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுலயும் சரி, யோகி பாபு வந்து வேற மாதிரி காமெடி பண்ண வச்சிருக்காரு. ரெண்டு பேர் காம்போ வேற லெவல். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்து இல்லைங்களா, அவங்க ரெண்டு பேரும் காம்போல, அதுக்கு அடுத்தது வேற காம்போ வேற லெவல், சரியா இருந்தது. இல்ல ஆக்சுவலி இப்போ ஒரு விடுதலையில வந்து அவர் வேற மாதிரி பார்த்துருந்தோம் லாஸ்டா. ஆனா அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு பழைய விஜய் சேதுபதி இந்த ஒரு போலீஸ் கெட்டப்ல எல்லாம் நடிச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த விஜய் சேதுபதி வந்து மறுபடியும் வந்த மாதிரி இருந்தது. ஒரு ஃப்ரெஷ் லுக் அந்த மாதிரி இருந்தாரு. நல்லா அருமையா நடிச்சிருக்காரு. ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புன்ற மாதிரி இருக்கு. ஒரு மாஸ் ஹீரோ அந்த மாதிரியான ஒரு இமேஜும் இதுல வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அது எப்படி ரெண்டும் சேர்த்து சொல்ல மாட்டேன், ரெண்டுமே சேர்ந்துதான் பயணமாகுது. கதையும் சரி, ஹீரோவும் சரி, அது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஹீரோக்கான கதையும் சொல்ல முடியல. அது ஆனா கதைக்கான ஹீரோ இவர் தான் அப்படின்ற மாதிரி படம் நீட்டா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து காஸ்ட் செலக்ஷன், யாரு நடிகர்கள் செலக்ஷன் எல்லாமே இப்போ நீட்டா இருக்கு. அத இவர் வில்லன் கெட்டப்ல வரவரும் சரி, போலீஸா வர பப்ளு அவரும் சரி. பட் டெக்னிக்கல் அந்த படம் செம்ம சவுண்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வர பாத்தீங்கன்னா மலேசியால எடுத்திருக்காங்க. ஸோ அதனால பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த ஃபோர் கிரவுண்டு கூட அவ்வளவு லட்டு. அந்த லட்டுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களே கொண்டு போய் அங்க வச்சு செம்ம மாடலிங்க போட்டு கலக்கலங்க கலக்கிட்டாப்ல. ஒரு வித்தியாசமான ஒரு படம், வழக்கமான விஜய் சேது படம் மாதிரி இருக்காது. பட் ஆனா அந்த ஆக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருக்காப்ல. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம், கண்டிப்பா போர் அடிக்காது. விஜய் சேதுபதி இல்ல கண்டிப்பா சொல்லி படத்தோட காமெடிங்கிறதால இந்த படத்துல என்னமோ தெரியல, ரெண்டு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இடத்துல சீக்கிரமா இருக்குது, அந்த மொக்க வாங்குறது எல்லாம் நல்லா இருக்கு. இல்ல லேக் மாதிரி தெரியல, ஆனா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாதனால அந்த உறுத்தல் இருக்கு இல்லையா ஒரு சைட்ல, இது நல்ல படமா இது கெட்ட படமா சூப்பர் படமா மொக்க படமா, அதுல வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஆக்சிலரேஷனே நடக்கும். ஓவராலா வந்து ஒரு தடவை பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் சேதுபதி அங்கிளோட காமெடி, யோகி பாபு அங்கிளோட காமெடி எல்லாம் சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம், நல்லா ஃபன்னா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.